ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சஷ்டி திதியும் இருக்குது. இந்த ஒரு பூ கிடச்சிது அப்படின்னா இதில் இப்படி எழுதி பாருங்களேன். சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பணவரவு தாறுமாறாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நாளைக்கு இந்த பூ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க, அடுத்தவங்க வீட்டில் கேட்டாவது பறிச்சிட்டு வந்துடுங்க. ஒரே ஒரு பூ இருந்தால் போதும். இதை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனோட சக்தி அதிக அளவில் இருக்கும். அதனால் இந்த அம்மனோட சக்தி அதிக அளவில் இருக்கிறத நமக்கு ஈர்த்து கொடுக்கறதுக்கு இந்த செம்பருத்தி பூவை விட எந்த பூவும் சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிகப்பு கலர் அப்படின்னாவே தன ஆகர்ஷண சக்தியை ஈர்க்கக்கூடியது. இந்த செம்பருத்தி பூ அதிக அளவில் தன ஆகர்ஷண சக்தியை ஈர்த்து அது தன்னுள் வைத்திருக்கும். அதனால் இந்த செம்பருத்தி பூவை மிஸ் பண்ணாமல் எங்கேயாவது கேட்டு இதை பறித்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா சைவ வைணவ கோவில் ரெண்டுலேயுமே பார்த்தா எந்த வேறுபாடும் இல்லாமல் பூஜைகள் வழிபாடுகள் நடக்கும். ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும் உகந்ததில்லை, மகாலட்சுமிக்கும் உரியது. ஏன்னா ஆடி பூரத்தில் தான் மகாலட்சுமி வடிவமான ஆண்டாள் அவதரித்தாள்னு சொல்லுவாங்க. அதனால மகாலட்சுமிக்கும் உரியது தான் இந்த ஆடி மாதம். இந்த செம்பருத்தி பூவில் இது மாதிரி எழுதி வச்சு பணத்தை வசியம் செய்வது, செல்வத்தை வசியம் செய்வது அப்படிங்கிறது மலேசியா மக்கள் பழங்காலத்தில் இருந்து பின்பற்றி வந்த ஒரு பழக்கமாக இப்போ இருக்கா இல்லையா, முன்பு இருந்ததா அப்படிங்கிறத மலேசியாவில் பார்க்குறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்க்குறவங்க இருந்தால் தெரியப்படுத்துங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மலேசியாவில் மட்டும் இந்த செம்பருத்தி பூவோட மகிமையை சொல்லலைங்க, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் செம்பருத்தி பூவை பற்றி சில அபூர்வ ரகசியங்களையும் தாந்திரீக பரிகாரங்களையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பூ இருந்தால் கூட போதும், அடுத்தவங்க வீட்டில் கேட்டாவே கொடுப்பாங்க. ஆனால் காஞ்சி போன பூவை மட்டும் எடுத்துக்காதீங்க, அதில் செய்கிறது வேஸ்ட்டு. இது மாதிரிலாம் காஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதில் செய்கிறதும் ஒன்று தான், செய்யாமல் இருக்கிறதும் ஒன்று தான். காலையிலேயே பறிச்சிடுறீங்க ஆனால் ஈவினிங் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க, அது அப்படியே காயாமல் இருக்கும். இது மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா காஞ்சி போகாமல் இருக்கும். 5 இதழ் கொண்டதை எடுத்துக்குங்க. இந்த அடுக்கு செம்பருத்தி இருக்கும்ல, அதை வேண்டாம். எனக்கு இன்றைக்கி கிடைச்சது இந்த மாதிரி செம்பருத்தி தான். இன்னும் கூட பெருசாக நல்லா கிடைக்கும், ஆனால் இன்றைக்கி கிடைக்கல. இந்த செம்பருத்தி தான் கிடைச்சது. ஜூலை 19ஆம் தேதி ஆடி ஞாயிறு அன்றைய தினம் காலையில் பஞ்சமி திதி இருக்குது. அதற்கு பிறகு சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுது. இரவு முழுவதும் சஷ்டி திதி இருக்குது. திதிகளில் எப்படி ஆடி அமாவாசை ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்போ அதுபோல் கிழமையில் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கான மாதமாக இருந்தாலும் சில திதிகள் சில கிழமைகள் மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிறு அப்படிங்கிறதும் அம்மன் வழிபாட்டுக்கு, குலதெய்வ வழிபாட்டுக்கு, கிராம தேவதை வழிபாடு இதெல்லாம் செய்வதற்கு மிகச்சிறந்த நாளாக இருக்குது. இந்த பரிகாரத்தை ஈவினிங் 6 மணிக்கு மேலே இரவு 12 மணிக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். செம்பருத்தி பூவு அப்படிங்கிறது தன ஆகர்ஷண சக்தியை அதிகமாக தன்னுள் ஈர்த்து வைத்து கொள்ளும். செடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த வட்ட வடிவ செடி இருக்கு இல்லையா, ஜேட் செடிலாம் சொல்லுவோம்ல, அது தன ஆகர்ஷண சக்தியை ஈர்க்கக்கூடியது. ஸ்டீனர்கள் கூட பார்த்தீங்கன்னா இதை வாஸ்துக்காக வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அனைத்து பூக்களுமே தன ஆகர்ஷண சக்தியை ஈர்க்கக்கூடியது. அதுலேயும் இந்த செம்பருத்தி பூ செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடியது. வாஸ்துப்படி செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்டதா இது இருக்கிறதுனால தான் சித்தர்கள் இதை தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த செம்பருத்தி பூ ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. தங்க பஸ்போன்னு சும்மாவா சித்தர்கள்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. வாஸ்து தோஷத்தை போக்கக்கூடியது. குறிப்பாக வீட்டில் கண்திருஷ்டி இருந்தால் நீக்கும். சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்லையும் தான் செம்பருத்தி பூ செடி இருக்குது, செம்பருத்தி பூ இருக்குது, எல்லாம் தான் இருக்குது, ஆனால் பணவரவும் இல்லை, கஷ்டம்தான் மிச்சம்பாங்க. என்னதான் நீங்கள் வாஸ்துப்படி இந்த செம்பருத்தி செடியை நீங்கள் வச்சாலும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் வாஸ்துப்படி இருக்கா, வீட்டில் உள்ள அனைத்து இடங்களும் வாஸ்துப்படி இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். அதுக்கு மேலே நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப, நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புத்திகளுக்கு ஏற்ப தான் அந்தந்த டைமில் கஷ்டமும் வரும்,
நல்லதும் நடக்கும். நம்ம உழைப்பை போடணும். அது கூட இது மாதிரி பரிகாரத்தை செய்யறப்ப தன ஆகாஷ்ண சக்தியால பண வசியம் உண்டாகி அதிக அளவுல நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்களேன். அது நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவாக எடுத்துக்குங்க. அழுகி போயிருக்கக்கூடாது, காஞ்சி போயிருக்கக்கூடாது. அடுத்து இதை வைக்கிறதுக்கு ஒரு பித்தளை தட்டு, சின்ன தட்டாகவும் இருக்கலாம், பெரிய தட்டாகவும் இருக்கலாம். ஆனால் சில்வரில் இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது. பித்தளை தட்டு தான் வேணும். நான் இந்த பித்தளை தட்டு கூட சாமிகிட்ட வைப்பேன். அதனால் கீழே வைக்காமல் இதுக்கு அடியில் ஒரு பிளாஸ்டிக் தட்டு வச்சு இப்போ உங்களுக்கு கீழே வைக்கிறதுனால வச்சு காட்டுறேன். இப்போ அது அடுத்தது ஒரு பேப்பர் வேணும். சின்ன சைஸாக இருந்தாவே போதும். அதுலேயே நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க. அடுத்து ஒரு நூல் வேணும். இப்போ இந்த பேப்பரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, பணம் யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா, இப்போ பாலமுருகன் அப்படிங்கிறவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு 1 லட்சம் பணம் வரணும் அப்படின்னா, எனக்கு பாலமுருகனிடமிருந்து பணம் 1 லட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. இது மாதிரி யாராவது உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு அதை கொடுக்காம இருந்தாங்கன்னா இது மாதிரி எழுதுங்க. நிலம் விற்காமல் இருக்குது, அந்த நிலத்தை விற்கணும், அந்த நிலம் எப்படியோ வாங்கிட்டோம் ஆனால் அந்த நிலத்தை விற்க முடியல அப்படின்னா, நாங்கள் வாங்கி இருக்கக்கூடிய நிலம் நல்லபடியாக விற்று அதில் நல்ல லாபத்தோட பணம் எங்கள் கைக்கு சேரணும் அப்படின்னு எழுதுங்க. இது மாதிரி அடகு வச்ச நகையை மீட்க முடியல அப்படின்னா அந்த அடகு வைத்த நகையை நாங்கள் நல்லபடியாக மீட்க வேண்டும் இப்படி எழுதி அதை நல்லா சுருட்டி மடிச்சுக்குங்க. முதல்ல இந்த பூவில் இருக்கக்கூடிய இந்த காம்பை எடுத்துருங்க. காம்பு பகுதி நமக்கு வேணாம். அதுக்கப்புறமா இந்த பேப்பரில் நம்ம எழுதுனதை சுருட்டி மடித்து இது மாதிரி உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு இதை இந்த இதழ் ஒவ்வொன்றையும் இது மாதிரி இப்படி நேராக மேலே வைங்க. வச்சு மகரந்தத்தோடு தான் வைக்கணும். அந்த மகரந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மகரந்தத்தோடு வச்சு ஒவ்வொரு இதழாக வச்சு அதை நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு இதை அந்த தட்டில் வச்சுருங்க. பித்தளை தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சுட்டு வேண்டிக்குங்க. முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க. வணங்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ உள்ளே எழுதியிருப்பீங்கள்ல அந்த வேண்டுதலை சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. சொல்லி இதை இந்த பித்தளை தட்டில் வச்சு சாமி கிட்ட வச்சிருங்க. அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னா இதை ஒரு புக்கு இருக்கு இல்லையா, மந்திரம் புக்கு, ஸ்லோகம் புக்கு, பகவத்கீதை, பாகவதம், எந்த மாதிரி புக்காக இருந்தாலும் சரி, இது ஆன்மீக தொடர்புடைய புக்காக இருக்கணும். அதில் இந்த செம்பருத்தி பூவை வச்சிருங்க. இந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வசியம் பண்ணக்கூடிய சக்தி இந்த செம்பருத்திக்கு பூவுக்கு இருக்கு. அதனால இது மாதிரி நீங்க எழுதி வைக்கிறப்ப அந்த செம்பருத்தி பூவுனால ஏற்படக்கூடிய தன ஆகாஷ்ண சக்தி மூலமா உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அது தீர்க்கப்பட்டு பண வசியம் உண்டாகி உங்களுக்கு வரவேண்டிய பணம் சேரும். அடகு வச்ச நகையை நீங்கள் மீட்கலாம். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன். எந்த ஒரு பரிகாரமும் நம்பிக்கையோடு செய்யும்போது அதனுடைய பலனானது அதிக அளவில் இருக்கும். இதை 1 வாரத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்குள்ளே உங்கள் கைக்கு பணம் சேரும். அப்படி வரலை அப்படின்னா மறுபடி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ இதே மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மறுபடி இதே மாதிரி செஞ்சு இது மாதிரி புக்குக்குள்ளே வைங்க. மீண்டும் வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.